Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸோட கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கால்குலஸ். ஸோ கால்குலஸ்ன்றது நம்மளோட புது டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் முடிச்சிருக்கோம். அதுல டீட்டெயிலா எல்லா டாபிக்ஸும் அது கூட கேட் ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் தென் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் முடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அது ரெண்டும் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம கால்குலஸ் பார்க்க போறோம். கால்குலஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வர எல்லா டாபிக்ஸும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட கால்குலஸ் டாபிக்ஸ்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். நாம வந்து ஒரு மோட்டிவேஷனல் சேனலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து மோட்டிவேஷனல் வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, ஸோ டல்லா இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம பார்க்குற ஆர்டினரி மேக்ஸ் விட அதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் அது டிஃபரன்ஷியேஷன், இன்டெக்ரல், நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் தென் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம நார்மலா பார்க்காத ஒரு தனித்துவமான ஒரு மேக்ஸ் பார்ப்போம். ஸோ அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன தேவையோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்பவே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ நம்மளுக்கு டிஆர்பிக்கு பொறுத்து நம்மளுக்கு எங்கெங்க நம்மளுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். டிஆர்பி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பாலிடெக்னிக் அண்ட் தென் டிஎன்இபி. ஸோ இப்போ நம்ம டிஎன் எக்ஸாமினேஷன்ஸ்ல அதே நீங்க கேட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலஸ் அப்படின்னா என்னன்னா, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம வந்து படிச்சிருப்போம் செமஸ்டர்ல, நம்ம காலேஜ் டைம்ஸ்ல. ப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கலாம். பட் கொஞ்சம் கேப் இருந்தா கண்டிப்பா ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் நான் எடுத்துறேன். லிமிட்ஸ்னா என்ன அப்படின்றத நான் எடுத்துறேன். அது கூட இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு பேசிக் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் எப்படி பண்ணணும், இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே ஆட் பண்ணணும் தான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் கால்குலஸ்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எதுக்காக உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க பார்த்துடுங்க. அண்ட் தென் வந்து வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் இருக்கு, அதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமேல் வர எல்லா டாபிக்ஸ்க்கும். ஓகே, ஸோ கால்குலஸ்ல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் என்ன, நான் படிக்க போற டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்ற லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியேஷன், மீன் வேல்யூ தியரம்ஸ், டெஃபினட் இன்டெக்ரல், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் எல்லாம் மோஸ்டா இன்டெகிரேஷன்ல வந்துடும். அண்ட் பார்ஷியல் அண்ட் டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஸோ இது டிஆர்பிக்கு சிலபஸ் கொஞ்சம் லைட்டா வேரியா இருக்கு அண்ட் டிஎன்இபிக்கு வேரியா இருக்கு. பட் 90% எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. நான் எல்லாம் கவர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட கிளாஸ் போர்ஷன்ஸ் வந்து போகும். ஓகே, நம்ம கால்குலஸ். ஸோ கால்குலஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அண்ட் அதோட யூஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிகாஸ் நம்ம ஒரு டாபிக் உள்ள போறோம்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம அதை பத்தி பேசிடலாம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றனால கொஞ்சம் பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம டாபிக் உள்ள சீக்கிரம் போயிடலாம். ஸோ கால்குலஸ்னால என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா சேஞ்ச் பிட்வீன் வேல்யூஸ் அண்ட் பை ரிலேட்டபிள் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றதுதான் கால்குலஸ். ஓகேவா? அதுக்கு தான் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல. ஸோ இந்த கால்குலஸ் எதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது அப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கால்குலஸ் இல்லாத இடமே கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி அண்ட் தென் இங்க எல்லா ஒரு மோடம்லயும் வந்து நம்மளுக்கு கால்குலஸ் வந்து அந்த டெரிவேஷன்ஸ், அந்த கான்செப்டை வந்து டெரைவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்ப தெரியுதா உங்களுக்கு கால்குலஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ நீங்க நம்ம பிசிக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் கால்குலஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஷன், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், இந்த அஸ்ட்ரானமி அண்ட் டைனமிக்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் டெரிவேஷன்ஸ்ல இந்த கான்செப்ட் குள்ள எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து கால்குலஸ்ல ரொம்ப ஒரு மெயின் ப்ராமினன்ட் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் கால்குலஸ். ஓகே, ஸோ இந்த கால்குலஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்லி லிமிட்ஸ் அண்ட் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஓகே, சரி வாங்க போலாம்.
ஸோ லிமிட்ஸ். ஸோ லிமிட் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வந்து ஒரு ஏதோ ஒரு லிமிட். நம்ம லிமிட் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஸோ பட் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அது எஃப் ஒரு ஒரு டேர்ம் இருக்கு. ஏவா இருக்கலாம், எக்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்ற டேர்ம் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்றோமோ, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் நீங்க நிறைய டைம் தெரிஞ்சிருக்கும். நல்லா அதை பத்தி டெஃபினேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது வந்து எஃப் எக்ஸ் வந்து டெஃபினேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுல நம்மளுக்கு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஏ பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஏ பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஏ பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த லிமிட் ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். The limit x to a f of x, that means function of x is equal to L. ஓகேவா? ஸோ இந்த ஏ பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் வந்து எல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸோ இங்க வந்து என்ன, ஏ வந்து மைனஸ் பாயிண்ட்ல போகும், ஏ வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ல போகும். ஸோ அதே ரெண்டா டிஃபைன் பண்றாங்க. ஸோ லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்றத ரஃபா நம்மளுக்கு அதுக்கான மீனிங். பட் இங்க ஸ்டாண்டா லிமிட் எக்ஸ் டு ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல். ஓகேவா? ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்ற மாதிரி ரெண்டு வரும். ஸோ லெஃப்ட் லிமிட் அப்படின்னா நம்ம அந்த அந்த டயக்ராம் போட்டு காமிச்சோம் இல்லையா? ஸோ அதுல இந்த சைட்ல இருக்கிறது. ஸோ என்ன, எக்ஸ் வந்து நம்ம ஏ வந்து கம்மியா இருக்கு, ஏ வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு, எக்ஸ் வந்து கம்மியா இருக்கும் போது ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ அந்த லிமிட் வந்து ஏ வந்து மைனஸா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ரைட் ஹேண்ட் லிமிட்ல வந்து எக்ஸ் வந்து அதிகமா இருக்கு, ஏ கம்மியா இருக்கும் போது அந்த அந்த லிமிட் வந்து ஏ பிளஸ். ஓகே, நம்மளுக்கு இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ எப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, நம்ம கிட்ட எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல லிமிட் ஏ லிமிட்ல நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து 0 0ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி f of x by g of x equal to 0 0 அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ 0 by 0. ஓகே, அது ஒரு நம்ம டெஃபினைட் ஃபார்மா. 0 by 0 உங்களுக்கு என்ன, அதோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஸோ ஒரு இன்டெஃபினைட் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரி இன்டெஃபினைட் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 0 by 0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இல்லைன்னா 0 into இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி, அப்புறம் 0 power 0. ஸோ இது எதுக்குமே டெஃபினட்டான ஒரு வேல்யூ கிடையாது. அண்ட் 1 power இன்ஃபினிட்டி power 0. ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் வந்தாலும் இது எல்லாமே இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றதுதான் மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 0 by 0 அப்படின்ற அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை இன்னும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. என்ன, f dash அகைன் பண்றீங்க. ஸோ அகைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டிட்டர்மினேட் ரூல்ல தான் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனும் சரி, நீங்க அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்து ஈக்குவல் டு அதே 0 by 0 அப்படின்னு வருது அப்படின்னா, ஸோ அந்த ரூல் தான் வந்து ஹெல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல். ஸோ இந்த ரூல் வந்து நீங்க எப்ப வரைக்கும் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து 0 by 0 இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ அப்ப வரைக்கும் உங்களுக்கு இந்த ரூல் எங்க அப்ளிகபிள். அதுவே வந்து உங்களுக்கு டெஃபினட் வேல்யூ வந்துச்சுன்னா, ஸோ இன்டெஃபினட் ஃபார்ம்ல இருந்து மாறிடுச்சுன்னா அப்படின்னா, ஸோ இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமானா இல்ல, பட் இந்த ரூல்னா என்ன, இது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். ஸோ இந்த லிமிட்ஸ் நீங்க கால்குலேட் பண்றதுக்கு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து லிமிட்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்டான ஃபார்ம்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க டெரைவ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்ச ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்டான ஃபார்ம்ல. ஸோ ஒவ்வொன்றும் நீங்க நோட் பண்ணிக்கணும். நான் சொன்ன அந்த லிமிட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கூட விட்டுட்டாலும், ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் அந்த கால்குலஸ் எல்லாம் கொஞ்சம் கடியா தான் இருக்கும். பட் நம்ம போக போக அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம் ஸோ அப்படின்ற பொறுத்து நம்ம வந்து நல்லா படிச்சிடலாம்.
ஓகேவா? சோ பயப்படாதீங்க. புரியலனாலும் விட்டுருங்க. சோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இந்த லிமிட்ஸ்ல எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படும். சோ இப்போ பேசிக்கான டெஃபினிஷன் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேவா? சோ அகைன் லிமிட் x power n minus a power n by a minus x minus a. so இந்த term just நான் ஓரலா சொல்லல, நீங்க அப்படியே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், நீங்க காட்டிக்கோங்க. அட்மின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த லிமிட்டும் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எப்படி மாறுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. நான் பேசிக் ஆனது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எழுதிருக்கேன், அது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்கறது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் அவ்வளவா கேட்க மாட்டாங்க, பட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நோட்ஸ்ல கண்டிப்பா இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஓகே, வீடியோ பாஸ் கூட பண்ணி இல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொஷின்ஸ்ல வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ், இந்த பேசிக்கா இருக்கு இல்லையா, அந்த 4 to 5. ஸோ இதுல இருந்தா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ sin x by sin x equal to 1. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. tan x by tan x equal to 1. அண்ட் எக்ஸ் இன்ஃபினிட்டியில வந்து sin x by sin x வந்து 0. ஓகே, இதுலயே சேஞ்சஸ் இருக்கு, இப்படியே கூட கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் லிமிட் x equal 0 sin mx by x அப்படின்னா வெறும் m தான். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃபார்முலாஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் தென் இந்த மூணுத்தையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிமிட் a power x plus b power x by 2 whole power 1 by x equal to root ab. ஓகே, இது cos x plus a sin bx whole power 1 by x equal to e power ab. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நம்ம அதிகமா இப்போ இந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ரொம்ப நாள் டச் விட்டு போயிருக்கோம். பார்க்க உங்களுக்கே லைட்டா ரீகால் ஆகும். நானும் ஓரளவுக்கு பேசிக்ல இருந்தே போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்ப பார்க்க போறதுதான் பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன். ஸோ பேசிக்கான டிஃபரன்ஷியல் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ நல்லா இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். நம்ம நிறைய இன்டகிரேஷனை விட டிஃபரன்ஷியேஷன் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். கொஷின்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன்ல தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதனால நம்ம டிஃபரன்ஷியேஷன் நல்லா பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்டகிரேஷனும் ஃபார்முலாஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுனா ஒரு ஆர்டினரியா இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் என். ஸோ எக்ஸ் இங்க வந்து ஏதோ ஒரு பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பவர் 2 அப்படி இருக்கு. ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. இது வந்து 2x. ஸோ இங்க 2 minus 1. ஸோ அப்ப என்ன வரும் 2x. இது வந்து 1. ஸோ 2x. ஸோ அதே போலதான். ஸோ எக்ஸ் பவர் 5 இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5x பவர் 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே வரும். ஸோ அது கான்ஸ்டன்டா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 0. ஓகே, அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன பேசிக்கா நம்மளுக்கு கேட்பாங்க தேவை அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன், அது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. e பவர் x வந்து பாத்தீங்கன்னா இங்கும் e பவர் x, நீங்க அதே இன்டகிரேஷனும் e பவர் x வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கனாலும் e பவர் x தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்ததுன்னா. ஓகேவா? ஸோ log x வந்து 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, and then sin x வந்து cos x. ஸோ இந்த sin, cos, tan, cot இது வந்து நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட வர கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா sin, cot அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைன்னா log e பவர் x அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த மாதிரி x பவர்ல கேட்கறது கம்மி தான். ஓகே, அதனால இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. sin x வந்து cos x. அதே cos x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x. அதே tan x வந்து secant ஸ்கொயர் x. அதே cot x வந்து மைனஸ் cosecant ஸ்கொயர் x. ஸோ இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த சைன காசு இது எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். இது அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin x, அதே மைனஸ் sin x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா cos x. ஓகே, டிஃபரன்ஷியேட் அதோட உல்டா தான் நம்மளுக்கு இன்டகிரேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ cot x மைனஸ் cosecant ஸ்கொயர் x, secant x, secant வந்து secant x அப்புறம் tan x. அதே வந்து cosecant x மட்டும் இருந்ததுன்னா மைனஸ் cosecant x and tan x into tan x. இந்த sin inverse x வந்து பாத்தீங்கன்னா 1 by root 1 minus x square. ஓகே, அதே போலதான் cos
காஸ் இன்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 minus 1 by root x square. அதே tan inverse வந்து 1 by 1 plus x square. அதே cot inverse வந்து minus 1 by 1 plus x square. Okay. So நம்ம வந்து பேசிக்கா வந்து பார்த்துட்டோம். டிஃபரன்ஷியேஷன்ல என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. நான் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ, ஏன்னா முழுசா போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு பேசிக்கே மறந்துரும் சில டைம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பண்ற டேர்ம்ல வந்து 2 டேர்ம்ஸ் வந்து இன்டூல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன் இன்டகிரேட் பண்றது அப்படின்றது. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? யூ வி அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே பேசிக் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்னொரு டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாம இன்டூ பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போதைக்கு இது நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அகைன் வந்து பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம் வந்து இன்டகிரேட் பண்றோம். சாரி டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது எல்லாமே டிஃபரன்ஷியேஷன். ஸோ இங்க பாருங்க, யூ டேஷ்ன்றது என்னன்னா, அந்த யூ டேர்ம் வந்து எக்ஸால நான் இன்டகிரேட் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். அண்ட் வி டேஷ்னா அந்த வி டேர்ம் வந்து நான் வந்து எக்ஸால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வி டேஷ் அண்ட் யூ டேஷ். ஓகே. ஸோ அகெயின் இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு அண்ட் டிவிஷனுக்கு வரும்போது அப்படியே மாறும். ஸோ இங்க யூல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து வெறும் வி. ஸோ வி இன்டூ அதேதான் வி இன்டூ யூ டேஷ் மைனஸ் யூ இன்டூ வி டேஷ். ஓகேவா? ஸோ பை ஏன் இங்க வி நான் முதல்ல போட்டேன் அப்படின்னா பை வி ஸ்கொயர். ஸோ செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வி ஸ்கொயர் பண்ணோம். ஓகே. ஸோ யூ வி நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் யூ டேஷ் வி டேஷ்னா என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே. பிகாஸ் நம்ம இதெல்லாம் வந்து இப்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ப்ராப்ளம்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும், பேசிக்கானது. ஸோ அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெகோபியன்ஸ் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் கொஸ்டின்ஸ்லயே வந்து டைரக்டா இதை கேட்டுருவாங்க. பட் இதை பத்தி நிறைய கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் தேவையில்ல, ஜஸ்ட் இதுனா என்ன, எப்படி இதை கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. டிஃபரன்ஷியலே நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் வரும். அதெல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜெகோபியன் ஃபார்முலா இருக்கிறத நான் என்ன பண்றேன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் எப்படி டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை வந்து ஜெகோபியன்ல மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி டெரைவ் பண்ணி எழுதணும். ஸோ அதே போல இது 2 டேர்ம்ஸ் இருக்கும் போது இதே 3 டேர்ம்ஸ் கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த இது எல்லாத்துலயும் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த டியை ஸோ பாதியா போடுவோம், டீட்டா அப்படின்ற மாதிரி போடுவோம். ஸோ அதை அந்த டினோஷன் தான் வந்து இந்த சிம்பிள். ஸோ இது எல்லாமே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ஸோ நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல என்ன அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரல். ஸோ இன்டகிரேஷன்ல வந்து என்னென்ன ஸ்டாண்டர்டான டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன்ல வந்து இப்படிதான் நம்ம வந்து சிம்பிள் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து எக்ஸ் பவர் n வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இல்ல எல்லாத்துலயுமே இன்டகிரேஷன்ல வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வந்து அங்க 0 எடுத்துப்போம். ஸோ இங்க எல்லாத்துலயுமே வந்து பிளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் டினோட் பண்ணுவாங்க. ஸோ நாம பார்க்கும் போது நாம வந்து இனிமேல் பார்க்குற சம்ஸ்ல அவ்வளவா டினோட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாண்டர்டா டினோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிளஸ் சிசின்னு எல்லா டேர்ம்லயும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் n அப்படி இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் n வந்து நீங்க இன்டகிரேட் பண்றீங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து எக்ஸ் பவர் 3 இது வந்து இன்டகிரேட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ் 3 plus 1 by 3 plus 1 அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 by 4. ஸோ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? டிஃபரன்ஷியேஷன்ல வந்து நீங்க மைனஸ் கம்மி பண்றீங்க அண்ட் இன்டகிரேஷன்ல வந்து பிளஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஒரு டேர்ம் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்டகிரேஷன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பாத்துக்கோங்க. இப்போ வந்து வேற என்ன இருக்கலாம்? ஸோ எக்ஸ் பவர் 5னா அப்படியே என்ன எக்ஸ் பவர் 6 by 6. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இன்டகிரேஷன் பிளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க இம்பார்ட்டன்டே வந்து என்ன அப்படின்னா சைன் காஸ் tan தான். ஓகேவா? ஸோ இப்போ sin x பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், அதே காஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா sin x. ஓகே. அதே தான் டிஃபரன்ஷியேஷனை அப்படியே மாத்துறோம். ஓகே. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபரன்ஷியேஷன்ல என்ன சிம்பிள் வரும் அண்ட் தென் இன்டகிரேஷன்ல என்ன வரும் அப்படின்றது. நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா tan x அண்ட் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ். இதே தான் நம்ம பார்த்தோம். tan x வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பார்த்தோம். இன்னும் வந்து sin x வந்து காஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோம் டிஃபரன்ஷியேஷன்ல. ஸோ இன்டகிரேஷன்ல அப்படியே மாறுது. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா secant x into tan x வந்து என்னன்னா secant x ஓகே பிளஸ் எல்லாத்துலயும் நான் வந்து கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் cosecant x cot x வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் cosecant x. அதே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த டேர்ம், இந்த டேர்ம் இந்த சைன் இன்வர்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி dx by ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே உல்டாவாகுது. ஓகே அதே போலதான் மைனஸ் கொசிகன் மைனஸ் காஸ்க்கு அதுக்கப்புறம் tan x எல்லாமே அதே மாதிரி தான். ஓகேவா? அண்ட் காட் மைனஸ் காட் இன்வர்ஸ் அப்புறம் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ்க்கு அதே தான். நீங்க இன்டகிரேட் பண்ணாலும் சரி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி டேர்ம் வந்து மாற போறது கிடையாது. ஸோ இ பவர் எக்ஸ் அண்ட் தென் ஏ பவர் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஏ பவர் எக்ஸ் பை லாக் a plus c கான்ஸ்டன்ட். அதே போல 1 by x வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log x plus c. ஓகேவா? சோ இதுவும் ஜஸ்ட் பாத்துக்கலாம். tan x வந்து பாத்தீங்கன்னா log secant x and then வந்து cot x வந்து log sin x plus c and secant x வந்து பாத்தீங்கன்னா log secant x plus tan x. அதே cosecant x பாத்தீங்கன்னா log cosecant x minus cot x plus. ஓகே சோ இது எல்லாமே பேசிக்கான அந்த ஃபார்முலாஸ் எதுக்கு இன்டகிரேஷனுக்கு இன்னொரு நோட் பண்ணிக்கணும். ஸோ நோட் இட். ஓகேவா? எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இல்லைனாலும் சரி எந்த பார்க்க கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க கூட தேடி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டகிரேஷன் விட்டாலும் சரி டிஃபரன்ஷியேஷன் மட்டுமாவது நீங்க அது வந்து ஒரு ரீகால் பண்ணியே ஆகணும். அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். ஓகே ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது லிமிட்ஸ், அதுக்கப்புறம் கண்டினியூட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அகைன் லிமிட்ஸ் பத்தி ஒரு ரீகால் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூட்டி பார்த்துட்டு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமாவே நம்ம புது டாபிக் உள்ள போலாம். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா பாக்குறது அவசியம். நீங்க புரியலனாலும் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் ஒரு மேக்ஸ் ஒரு லட்சம் வீடியோ அதில் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரியே போலாம். லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிளியரா வர சப்ஜெக்டை வந்து முடிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்டா தோணுது. ஸோ அதனால ஒரு டாபிக் பார்க்கணும்னா ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இல்லைன்னா இந்த வீடியோல என்னால ஆட் பண்ண முடியல லிமிட்ஸ்க்கு, பிகாஸ் அதுக்கு முன்னாடி பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன் இன்டர்வல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூட்டி அப்புறம் லிமிட்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லேகா இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது கால்குலஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. கஷ்டம்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஈஸி தான். ஓகே அதுல என்ன ஒரு 5 மார்க்ஸ் வந்தாலும் கண்டிப்பா அந்த 5 மார்க்ஸ் நம்மளால வாங்க முடியும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வாங்குவோம். ஸோ அதனால கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா நம்ம அதை கொண்டு போயிட்டு படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.